அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்களில் ஒருவன், சக்திவேல் மாரியப்பன். ஜூன் மாதம் என்பது கலைஞர் பிறந்த மாதம். ஏன் நாம் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம்? தனது வாழ்க்கையில் 13 முறை தேர்தலில் போட்டியிட்டு 13 முறையும் தன்னை எதிர்த்தவர்களுக்கு தோல்வியை மட்டுமே பரிசாக கொடுத்தவர் டாக்டர் கலைஞர். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மக்களுக்காக அவர் என்ன செய்தார்? ஒரு காலகட்டத்தில் மனிதனை வைத்து மனிதனை இழுத்தான். அதை பார்த்த டாக்டர் கலைஞர் அவர்கள் சைக்கிள் ரிக்ஷாவை கொண்டு வந்தார். கரெக்டுங்களா? அடுத்தபடியாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கான்கிரீட் வீடை கட்டி கொடுத்த பெருமை டாக்டர் கலைஞர் அவர்களை சாரும். அதே வீடுகளுக்கு ஒத்த சர்வீஸ் கொடுத்த பெருமை டாக்டர் கலைஞர் அவர்களை சாரும். அந்த ஒத்த சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பல்ப் மட்டும்தான் எரியும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிவி, கிரைண்டர், மிக்சி, வாஷிங் மிஷின் எல்லாமே அதில் இருக்குது. கரண்ட் பில்லு கட்டாமல் தான் அவங்கெல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க யாருமே ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். கரெக்டுங்களா? அதற்கு அடுத்தபடியாக முஸ்லிம்களுக்கு 3% இடஒதுக்கீட்டை பெற்று தந்தவர் டாக்டர் கலைஞர். ஆனால் அவர்களும் பாதி பேர் ஓட்டு போட மாட்டாங்க. அதே போல அருந்ததியர்களுக்கு 3% இடஒதுக்கீட்டை பெற்று தந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர்களும் பாதி பேர் ஓட்டு போட மாட்டாங்க. அதன் பின்பு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் இடஒதுக்கீட்டை வாங்கிவிட்டார். ஆனால் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீட்டை விபி சிங் அவர்களிடம் பேசி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீட்டை வாங்கி தந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். குடிசை மாற்று வாரியம், இப்போ நகரத்திலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் குடிசையில் இருப்பாங்க. அவர்களெல்லாம் சில நேரம் அப்புறப்படுத்தும் பொழுது அவர்களுக்கு மாடி வீடு கட்டி கொடுத்து 3வது மாடியில் இருக்க வைத்து அழகு பார்த்தவர், 2வது மாடியில் இருக்க வைத்து அழகு பார்த்தவர், மாடி வீட்டில் குடியிருக்க வைத்து அழகு பார்த்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். ஆனால் அவர்களும் பாதி பேர் ஓட்டு போட மாட்டாங்க. கரெக்டுங்களா? நம்ம பார்த்தீங்கன்னா மொண்டி முடம் என்று நிறைய பேர்த்த சொன்னோம். கரெக்டுங்களா? அவர்களுக்கு மாற்றுத்திறனாளி என்று பெயர் வைத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். 9ன்னு சொன்னோம். அவர்களுக்கு திருநங்கை என்று பெயர் வைத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா தாய்மார்களை, பெண்களை முதலாக போலீஸ் ஆக்கிய பெருமை டாக்டர் கலைஞர் அவர்களை சாரும். 1973 1951 பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் பாராளுமன்றத்தில் பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் என்று ஒரு தனி தீர்மானம் கொண்டு வருகிறார். அங்கு அது தோர்த்து போய் விடுகிறது. அதனால் அவர் அந்த பதவியை ராஜினாமா செய்கிறார். அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? அம்பேத்கர், நான் தோற்று விடுவேன், ஆனால் இந்த பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை இந்தியாவில் யாராவது ஒருவர் நிறைவேற்றுவார் என்று அம்பேத்கர் சொன்னார். அதை நிறைவேற்றிய பெருமை டாக்டர் கலைஞர் அவர்களை சாரும். அதன் பின்புதான் பார்த்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு அப்புறம் மற்ற மாநிலங்களில், சில மாநிலங்களில் நிறைவேற்றப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அரசாங்க பள்ளியில் மாணவர்கள் முட்டை சாப்பிடுவதால் தான் அவர்கள் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாமல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா படிக்கவே முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கிராமத்தில் 5வது வரைக்கும் தான் இருக்கும். அப்போ 6வதுக்கு போகணும், 10வதுக்கு போகணும், 12வதுக்கு போகணும்னா பஸ் ஏறி வேற பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் பஸ்ஸுக்கு காசு கொடுக்க காசு இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பல லட்சம் மாணவ மாணவிகள் பள்ளி படிப்பை பாதியிலேயே முடிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இதை பார்த்த டாக்டர் கலைஞர் அவர்கள் இலவச பஸ் பாஸ் திட்டத்தை கொண்டு வந்தார். இந்த இலவச பஸ் பாஸ் திட்டத்தில் மாணவர்கள் எல்லாம் படித்து பயனடைந்து சட்டம் பேசுகிறார்கள். அவருக்கு எதிராக, கலைஞர்களுக்கு எதிராக அவர்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த பஸ் பாஸ் திட்டத்தை கொண்டு வரணும்னு வச்சிங்களேன், நிறைய பேர் டிகிரியே முடிச்சிருக்க முடியாது, சட்டம் பேசவும் முடியாது. ஆனால் இந்த பஸ் பாஸில் பயணம் செய்து டிகிரி முடித்து சட்டம் பேசிக் கொண்டிருப்பவர்கள் அவருக்கு எதிராக இருக்கிறார்கள்.
அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் டிவியே கிடையாது. ஒரு ஊரில் ஒரு டிவி. அந்த டிவி இருக்கிற வீட்டில் எல்லாரும் போய் உட்காந்து படம் பார்த்துட்டு இருப்பாங்க. நடந்த ஒன்று. அதை பார்த்த டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் டிவி கொடுத்தார், கலர் டிவி. ஆனால் வாங்கியவர்களில் பாதி பேர் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. இதான் உண்மை. சமத்துவம் கொண்டு வந்தார் டாக்டர் கலைஞர். சமத்துவம் என்பது என்ன? அனைத்து ஜாதியினரும் ஒரே தெருவில் குடியிருந்தால் சாதிகள் மறையும் என்று நினைத்து சமத்துவபுரத்தை கொண்டு வந்தார். ஆனால் அந்த சமத்துவபுரத்தில் இருக்கிறவங்க பாதி பேர், முக்கால்வாசி பேர் ஓட்டு போட மாட்டாங்க. கரெக்டுங்களா? உழவர் சந்தை என்று ஒன்றை திட்டத்தை கொண்டு வந்தார். உழவர்களுக்கு, விவசாயிகளுக்கு அவர்கள் விளைவித்த பொருளை அவர்களே விலை நிர்ணயம் செய்வதற்காக உழவர் சந்தை கொண்டு வந்தார். ஆனால் அந்த விவசாயிகள் பாதி பேத்துக்கு மேலே ஓட்டு போட மாட்டாங்க. அதே விவசாயிகளுக்கு இலவச மின்சார திட்டத்தை கொண்டு வந்தார். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே இங்கே தான் இருக்குது இலவச மின்சாரங்கிறது. ஆனால் அந்த விவசாயிகளில் பாதி பேர் கலைஞருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அவர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அவங்க அப்பா வீட்டுக்காரண்டையா கொடுக்குறாங்க, நம்ம வீட்டுக்காரண்ட தானே கொடுக்குறாங்க, இப்படியெல்லாம் சட்டம் பேசுவாங்க. இப்படி சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி பார்க்க ஆரம்பித்து பல ஐடி படித்தவர்களுக்கு வேலையை ஏற்படுத்தி கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்னும் சொல்லப்பட வேண்டும் என்றால் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், டிவிஎஸ் பஸ் தான் தமிழ்நாட்டில் அதிகமாக ஓடிச்சு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த பஸ்ஸுகளை எல்லாம் தமிழக அரசுடைமை ஆக்கிய பெருமை கலைஞர் அவர்களை சாரும். இன்றைக்கு பஸ் போகுது பார்த்தீங்களா? தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சேரன், சோழன், பாண்டியன், இன்னும் இந்த எம்ஜிஆருடைய அம்மா பேரெல்லாம் அதில் இருந்துச்சு. சத்தியாங்கிற பஸ்ஸெல்லாம் ஓடிச்சு. இதையெல்லாம் மாற்றி தமிழக அரசு போக்குவரத்து கழகம் என்று பெயரை மாற்றிய பெருமை டாக்டர் கலைஞர் அவர்களை சாரும். இன்னும் சொல்லப்பட வேண்டுமென்றால் கலைஞர் என்ற ஒரு மனிதர் தமிழகத்தில் பிறக்கவில்லை என்றால் இந்த தமிழகம் பின்தங்கிய மாநிலமாக இருந்திருக்கும். இன்னும் சொல்லட்டுங்களா, அன்புமணி ராமதாஸ் அவர்களை எம்பி அவர் கிடையாது, அவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி மந்திரியாக பார்த்து அழகு பார்த்தவர், மந்திரியாக ஆக்கி அழகு பார்த்தவர். ஆனால் அன்புமணி அவர்கள் திமுகவில் குடும்ப அரசியல் நடக்குதும்பார். இன்னும் சொல்லப்பட வேண்டும் என்றால் வைகோ 2 முறை மாநிலங்களவை எம்பி ஆகியிருக்கிறார், திமுக மூலமாகத்தான். அதில் ஒரு தடவை கலைஞர் அனுப்பியிருக்கிறார். கரெக்டுங்களா? பல கட்சிகளுடன் கூட்டணியெல்லாம் வைத்து ஒன்றும் கதைக்க ஆகலை. வைகோ 2 முறை எம்பி ஆகியிருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் யார்? திமுக. ஒரு தடவை அதற்கு காரணம் டாக்டர் கலைஞர் அவர்கள். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முதலாக சட்டமன்றம் சென்றார். யாரால் சென்றார் தெரியுமா? டாக்டர் கலைஞர் அவர்களால். மங்களூர் தொகுதியிலிருந்து பல கட்சியுடன் கூட்டணி சேர்ந்தார். ஆனால் ஒன்றும் ஜெயிக்க முடியல. அவருடைய கட்சியை மாநில கட்சியாக அங்கீகரித்தது திராவிட கட்சியுடன் கூட்டணி இருந்ததால் அவருடைய கட்சியானது மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றது. இதுபோல பல நபர்களுக்கு நன்மை செய்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதற்காக அவருடைய பிறந்த நாளை ஜூன் மாதம் முழுவதும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த கலைஞர் அவர்கள் வாழ்ந்த வீடு கோபாலபுரத்தில் எத்தனை சென்ட் வீடு? வெறும் 5 சென்டில் தான் அந்த வீடு. அந்த வீட்டுக்குள்ள காரை நிறுத்த முடியாது. இது எத்தனை பேருக்கு தெரியும்? பல பேர் சொல்றாங்களே கலைஞர் அவர்கள் சம்பாதித்து விட்டார்னு. அவர் திரைப்படத்தில் வந்து 1992 வரைக்கும் கதவசனம் எழுதினவர். அப்போ எம்ஜிஆர் படம் நடிக்கிறப்ப தயாரிப்பாளர் சம்பளம் கொடுக்குறாங்க, ஜெயலலிதா படம் நடிக்கிறப்ப தயாரிப்பாளர் சம்பளம் கொடுக்குறாங்க. அப்போ வந்து கருணாநிதி வந்து கதவசனம் எழுதுகிறப்ப வந்து தயாரிப்பாளர் சம்பளம் கொடுக்க மாட்டாங்களா? நான் கேட்குறேன். 1953 டாக்டர் கலைஞர் அவர்கள் கார் வைத்திருந்தார். இன்னும் சொல்லப்பட வேண்டால் தமிழ் மொழியை செம்மொழியாக்கிய பெருமை கலைஞர் அவர்களை சாரும். இந்தியாவில் 2 மொழிகள் தான் செம்மொழியாக்கப்பட்டுள்ளன. ஒன்று சமஸ்கிருதம், அதன் பின்பு தமிழ் மொழி. அனைத்து ஜாதியினரும்
அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை கொண்டு நிறைவேற்றியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இது எத்தனை பேருக்கு தெரியும்? 50 வருஷத்துக்கு முன்னாடி, 60 வருஷத்துக்கு முன்னாடி அரசாங்க வேலைகளில் பிராமணர்கள் மட்டும்தான் இருந்தார்கள். பிற்படுத்தப்பட்டவர்களோ தாழ்த்தப்பட்ட மக்களோ கிடையாது. அதற்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீட்டை வாங்கி தந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இதையெல்லாம் நான் எதற்கு சொல்றேன்னா பார்த்தீங்கன்னா, டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழக மண்ணிலே பிறக்கவில்லை என்றால் தமிழகம் இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைந்திருக்காது. டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு போராளி. தமிழுக்காகவும், தமிழ் மண்ணுக்காகவும், தமிழ் நாட்டுக்காகவும், உலக தமிழ் மக்களுக்காகவும் அவர் போராளியாக வாழ்ந்தார். அதனால் அவருக்கு சாவு கிடையாது. இவ்வளவு செய்தார் தமிழக மக்களுக்கு. ஆனால் தமிழக மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். ஏனென்றால் இறைவனுடைய படைப்பில் நன்றி நாய்க்குத்தான் நன்றி இருக்கிறது. இறைவனுடைய படைப்பில் நாய்க்குத்தான் நன்றி இருக்கிறது, மனிதர்களுக்கு அது இருக்காது. அவருடைய நோக்கம் என்ன? நீங்கள் ஓட்டு போட்டாலும் போடாவிட்டாலும் என்னுடைய நோக்கம் உங்களுக்கு நல்லது செய்வதுதான் என்று நினைத்து தனது வாழ்க்கையை கழித்தவர். ஆதலால் தான் ஜூன் மாதம் முழுவதும் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். நன்றி. பிடித்திருந்தால் பிறருக்கு பகிருங்கள்.